ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நான் திருமலைக்கு சுவாமி தரிசனத்துக்காக நான் போயிருந்தேன். அதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ் நான் நிறையவே போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட சீரீஸில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வராக சுவாமி டெம்பிள் பார்க்க போகிறோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சுவாமி புஷ்கரணி நான் காமிக்க போகிறேன். ஸோ முழுக்க பாருங்கள். அதே போல் அந்த மாட வீதிங்க எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா நான் இதில் காமிக்கலான்னு இருக்கேன். அந்த மாட வீதிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே பராமரிக்கிறாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. அந்த மாட வீதிக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸில் உட்காந்து நம்ம அந்த இயற்கையை ரசிக்கிற வகையில் அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது பத்தாதுன்னு அதுக்கு அந்த மாட வீதிக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கோயிலுங்க கூட இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் கோயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயில், இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அதெல்லாம் கூட நான் காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சது தசாவதாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 10 அவதாரத்தில் மத்ய கூர்ம வராகன்னு சொல்லிட்டு 3வது அவதாரமாக இந்த வராகரோட அந்த அவதாரம் எடுத்திருக்காரு மகாவிஷ்ணு. அந்த அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கங்கிட்ட இருந்து நம்ம பூமியை பார்த்தீங்கன்னா அவர் மீட்டு எடுப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வராக ரூபம், அதாவது அந்த பன்றியின் ரூபத்தோட அந்த 2 பல்லு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பல்லுல பூமியை சுமந்துக்கிட்டு மேலே வருவார். ஸோ அந்த கடலுக்குள்ளே அந்த பூமியை கொண்டு போயிடுவான் அந்த அரக்கன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூமியை காப்பாற்றி மேலே கொண்டு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வராக சுவாமின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேவிச்சுக்கிறோம். அந்த வராகர் பார்த்தீங்கன்னா மடியில் பூமாதேவியை வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பூ வராகர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு விக்கிரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலைநயத்தோடு அமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் யார் செதுக்குனாங்கன்னே தெரியாது. அந்தளவுக்கு பழைய ஒரு சாமி சிலையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த திருமலையவே பார்த்தீங்கன்னா வராக கஷேத்திரம் தான் சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த திருமலை முழுக்க பார்த்தீங்கன்னா வராகருக்கு சொந்தமான ஒரு இடம் தான். அந்த இடத்துல பெருமாள் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தங்கிக்கிறதுக்கு இடம் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே வராகரும் பார்த்தீங்கன்னா இடம் கொடுப்பாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்தவருக்கு அத்தனொண்டு கோயில் இருக்குது. ஸோ இடத்த பார்த்தீங்கன்னா கடனாக வாங்கி அங்கே அவர் தங்கியிருக்காரு. பார்த்தீங்களா, நம்ம பெருமாளுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு, அந்த கதையில் வரும். ஸோ வராகர் கொடுத்த இடத்துல தான் பெருமாள் இருக்கார். அதனால் ஃபஸ்ட்டு யார் திருமலைக்கு போனாலும் வராகரை சேவிச்சுக்கிட்டு அவர்கிட்ட அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை சேவிச்சுக்கிட்டா பெருமாளும் சந்தோஷப்படுறதா ஐதீகம் இருக்குது. இந்த வராகர் கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலோட் கிடையாது. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வெரி ஃபஸ்ட்டு டைமு நான் வராகரை சேவிச்சிக்காமல் பெருமாளை ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மறக்கக்கூடாது இல்லையா, வராக சுவாமியை நம்ம சேவிச்சிக்கணும்னு சொல்லிட்டு நான் மறுநாள் காலையில் நான் வராக சுவாமி டெம்பிளுக்கு நான் போயிருந்தேன். ஸோ ரஷ் நீங்கள் பார்த்தாலே தெரிய வரும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கும். அதே போல் நம்ம சாமியை சேவிச்சுக்கிட்டு நம்ம சீக்கிரமாக வந்துடலாம். ஸோ பெருமாளுக்கு இருக்க அந்த ஹெக்டிக், அந்த ப்ரெஷர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வராக சுவாமிக்கு இருக்காது. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் டக்குன்னு ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளவே நம்ம தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ பூவராக அவரை நம்ம சேவிச்சுக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி நம்ம பிரதட்சணம் பண்ணி வரப்போ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா விஸ்வக்சேனர் இருப்பார். ஸோ விஸ்வக்சேனர்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவோட ஆர்மி இருக்கும் இல்லையா, அவரோட படையோட தளபதியாக போற்றப்படுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு இருக்கிறதா சொல்லக்கூடிய வைகுண்டம் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லோகத்தில் இருக்குது. அந்த வைகுண்டத்தில் பார்த்தீங்கன்னா கேட் கீப்பர், அதாவது வாயில் காப்பாளராக விஸ்வக்சேனர் இருக்கார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வைகானச ஆகமம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த பூஜை பண்ணாலும் எந்த புனஸ்காரம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா விஸ்வக்சேன ஆராதனை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மகாவிஷ்ணுக்கு மற்ற பூஜைலாம் கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. நான் நிறைய நாளாக பார்த்தீங்கன்னா விஸ்வக்சேனரும் விஸ்வகர்மாவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ விஸ்வகர்மான்றவர் பார்த்தீங்கன்னா அதாவது தேவர்களோட அந்த அரண்மனை கட்டுறது, இந்த மாதிரி ஒரு சீஃப் ஆர்கிடெக்ட். அது பார்த்தீங்கன்னா இந்த மய சபா சொல்லுவாங்க இல்லையா, மயன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் தான். அதே போல் விஸ்வகர்மாவும் ஒரு ஆர்கிடெக்ட். ஆனால் விஸ்வக்சேனர் பார்த்தீங்கன்னா படைத்தளபதி மற்றும் கேட் கீப்பர், அதாவது வாயில் காப்பாளர். ஸோ வரக சுவாமியை சேவிச்சுக்கிட்டு வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சுவாமி புஷ்கரணிக்கு போகிற வழி இருக்கும். அந்த வழியை நான் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த புஷ்கரணியில் நம்ம 2 காலும் நம்ம நினச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் நல்லா கழுவிட்டு அங்கே சூரியன் தெரிவார். சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மார்ப்பணம் பண்ணிக்கிட்டு
அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு நம்ம வெளியில் வந்து அதுக்கப்புறம் நம்ம சுவாமி தரிசனத்துக்கு வந்து போகலாம். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிப்போச்சு. பட் கண்டிப்பாக அது நம்ம மனசு தாங்க காரணம். அதனால் நம்ம திருமலைக்கு போனால் இந்த பிளேசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து விசிட் பண்ணுறது நல்லது. அதில் சீக்வன்ஸ் மிஸ் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது, கடவுள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். ஸோ நம்ம நல்ல எண்ணத்தோட நல்லபடியாக இருந்தால் கடவுளுக்கு வந்து நம்ம எப்படியாப்பட்டவங்கன்னு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் வந்து கல்யாணத்துக்கு கடன் வாங்கின அந்த டைமில் இருந்து பெருமாள் அந்த திருமலைக்கு வந்து இறங்கி வராகர்கிட்ட இடம் கேட்ட அந்த நேரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து இருக்கிறதா வந்து ஐதீகம். அது இந்த மரமா எந்த மரம் தெரியல, அந்த மாதிரி ஒரு மரம் வந்து திருமலையில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த மரம் பார்த்திங்கன்னா இன்னி வரைக்குமே வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் மூலமாக வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா சாட்சியாக வந்து இருக்குதாமா. அதாவது பெருமாள் வந்து தன்னோட கல்யாணத்துக்காக குபேரன் கிட்ட வந்து கடன் வாங்கினதாகவும் அந்த கடனுக்கான அந்த வட்டி மட்டுமே நம்ம எல்லாரும் வந்து உண்டியில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல. பட் கேட்கறதுக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா? ஸோ கடவுளாக இருந்தாலும் மனுஷ ரூபம் எடுத்தால் கடன் வயப்பட்டு அவர் வந்து கஷ்டப்படுறத வந்து நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்களா, இல்லைனா கடவுளாக இருந்தாலும் கடன் வந்து வாங்கினா அது காலகாலத்துக்கும் வந்து தீர்க்க முடியாது, வட்டி மட்டுமே கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு புரிய வைக்கிறாங்களான்னு தெரியல. அதனால் கடவுளே கடன் வாங்கிட்டார், நம்மளும் கடன் வாங்கணும்னு இருக்கக்கூடாது. கடவுளே வந்து மனுஷ ரூபம் எடுத்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காரு, நம்மளும் அந்த மாதிரி அந்த கஷ்டத்தில் போயிட்டு நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு கடனில் இருந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நம்ம நல்லது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா புராண கதைங்க. அந்த கதையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து எழும்பும். ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்டு நச்சரிக்கக்கூடாது. அதில் இருக்க அந்த நல்லது கெட்டது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் அங்கே இருக்கிறது பெருமாளே கிடையாது, முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனும் அதே போல தான் வந்து அதே தோற்றத்தில் தான் வந்து நிறைய கோயிலில் வந்து நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா இவர் முருகரா, இவர் பெருமாளா, இவர் சிவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்வி எழுப்பாமல் நம்ம எல்லாரையும் படைச்சு நம்ம எல்லாரோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறவர் ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து இருக்குது. அந்த சுப்பீரியாரிட்டி பவரை அந்த முழு முதற் கடவுளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று தான், அந்த ஒரு கடவுள் தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறாருன்னு சொல்லிட்டு நான் நம்பலாம். அந்த ஒரு கடவுள் பல விதமாக வந்து பல ரூபத்தில் வந்து தெரிகிறாரு. அதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஹிந்துசம், அது வந்து கிறிஸ்டியானிட்டி, அது வந்து இஸ்லாம் சொல்லாமல் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கடவுள் தான் இருக்காங்க. அந்த கடவுளை நம்ம வந்து வழிபடலாம். அந்த கடவுளுக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வேறு வேறு விதமாக வந்து அந்த உருவத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நம்ம நாட்டில் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நம்ம மனுஷங்க வந்து மனசாட்சியுள்ள ஒரு மனிதத்தன்மை வாய்ந்த ஒருத்தவங்களாக வாழுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் மனசாட்சி இல்லாத மிருகங்களாக தான் நம்ம மனுஷங்க வாழுவாங்க. ஸோ நான் இந்த வீடியோ பதிவில் சொன்னதெல்லாம் உண்மைதானங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. ஸோ நான் இந்த கிருஷ்ணர் கோயில் போயிட்டு நான் வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஹயக்ரீவர் கோயிலும் புதுசாக வந்து கட்டியிருந்தாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மூடப்பட்டிருந்தது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி கட்டி அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐயருங்க அவங்க ஃபேமிலியோடு வந்து இருக்காங்க போல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிஜமாகவே அந்த திருமலையில் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு வீடு மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து அவங்க தினமும் வந்து தூங்கி எழுந்துக்கிறாங்கன்னா அது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி புண்ணியம் பண்ணவங்களால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேர் போன, அதாவது
பழங்காலத்து க்ஷேத்திரம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு கோயில் இன்றைக்கும் நம்மளால் வந்து போக முடியுது. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வணங்கிய ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம போகிறோம் வரோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்களுக்கு நிரந்தரமாக அங்கே ஒரு வாசஸ்தலம் வந்து இருக்குதுன்னா நிஜமாகவே அவங்க வந்து ரொம்பவும் கொடுத்து வச்சுருக்கணுங்க. எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. ஸோ நான் வராகசுவாமி டெம்பிளுக்கு போயிட்டு நான் வெளியில் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது காலையில் அந்த டைமிங்க்கு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுற நேரம் நாங்கள் போனதுனால அங்கே வெயிட் பண்ணி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் லாக்கர் கிட்ட வந்து போய் நான் லாக்கர் வந்து வெக்கேட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் முக்கியமாக இந்த வீடியோ எல்லாமே நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான இடமெல்லாம் இருக்குன்றதே கூட தெரியாமல் இருக்கலாம். அதனால் அந்த மாதிரியான எல்லாருக்குமே இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு நல்ல எண்ணத்தோட நான் இந்த வீடியோ எல்லாமே நான் வந்து கஷ்டப்பட்டு நான் எடிட் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, என்னுடைய வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் பாருங்கள். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.